குட். இந்த சாப்டர்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் ஜென்ரலா கொஞ்சம் விஷயத்த பார்க்கலாம். நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்றோம் இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ள விதவிதமான கேள்விகள் எழுது. அந்த கேள்விகள் எல்லாம் வர்றதுக்கு காரணமே நமக்கு அதுல ஒரு நம்பிக்கை இல்லாததால. இந்த காலேஜ் சேரும் பையன் நல்லா படிப்பான் அப்படின்னா நம்ம அதை ஓகே அப்படின்னு எடுத்தோன்னு ஒத்துக்கிறது இல்ல. அப்படியா, இந்த காலேஜ் நல்லா இருக்குமா, இன்னொரு 4 இடத்துல கேட்கலாமா, 4 பேரு கேட்கலாமா அப்படின்னு நம்ம அதை டவுட் பட்டுட்டே இருக்கோம், சந்தேகப்பட்டுட்டே இருக்கோம். அதே மாதிரி ஏதோ ஒரு கெட்ட பையன் இந்த காலேஜ்ல படிச்சா உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்னு நம்ம உடனே நம்ம மனசு அதை ஒத்துக்கிறது. குருஜி சொல்ற மாதிரி நெகட்டிவிட்டியை நம்ம முதல்ல ஒத்துக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் நியூஸை நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்வி கேட்கறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. கேள்வி கேட்காம நமக்கு விஷயம் தெரியாது. கேள்வி கேட்கறது ரைட்டு தான். ஆனாலும் ஒருத்தர் பதில் சொன்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யாரோ ஒரு தெரிஞ்சவங்கள போய் கேட்கிறோம், ஒரு ப்ரொஃபஸரை கேட்கிறோம். அந்த ப்ரொஃபஸர் ஒரு விஷயம் சொல்லான்னு அதை நம்ம நம்பணும். அந்த ப்ரொஃபஸர் சொல்லுது ரைட்டா, அவர் நம்மளை ஏமாத்துறாரா, தப்பா சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலயும் நம்ம ஒரு நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம லௌகீக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். குருஜி என்ன சொல்றாரு, அதெல்லாம் சரிதான். நீ லௌகீக வாழ்க்கைக்கு நீ மேல மேல போறதுக்கு நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நிறைய பேரை நம்ம அப்ரோச் பண்ணி தான் நம்ம ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கு வர முடியும். ஓகே, ரைட். அதே மாதிரி ஆன்மீக பாதையில இருக்கும் போதும் நம்ம அதற்கான ஒரு முயற்சியில ஏற்படணும். அதற்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை நம்ம கேட்கறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படி வந்தேன், எப்போ பிறந்தேன், எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆச்சு, அப்புறமா பார்த்தோன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை எப்படி வந்தது? எனக்கு தான் பிறந்தது, நான் தான் இந்த குழந்தைய பெத்து எடுத்தேன், ரைட்டா? ஆனாலும் இந்த குழந்தைக்குள்ள அந்த உயிர் என்பது, அந்த கான்சியஸ்னஸ் என்பது எனக்கு தெரியாம எப்படி உள்ள போச்சு? அது எப்ப உள்ள போச்சுன்னு எனக்கு ஏன் தெரியல? எது எனக்கு தெரியல? எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, திடீர்னு அவங்க இல்ல, அவங்க எங்க போனாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இந்த ஒரு பெரிய உண்மை, நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதெல்லாம் அப்படி இருக்கு. என்ன இருப்பு என்பதே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுமே நமக்கு எக்ஸிஸ்ட் புரியுது. ஐ எம் எக்ஸிஸ்டிங், all things are existing, you are existing, this laptop is existing, this book is existing. இதெல்லாம் இருக்கு. சரா அச்சரா அப்படின்னா உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, நகரக்கூடியது, நகர முடியாதது எல்லாமே இருக்கே, தெரியும். ஏன்னா நான் கண்ணுல பாக்குறேன், இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால எனக்கு அது தெரியுது. சிலவற்றை நான் உணர்றேன். என்னோட மனசு இருக்கா, என் மனசு இருக்கா, என் மனசு இருக்கா, நம்ம யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? என் மனசு இருக்குன்னு தெரியும். ஏன்னா அந்த மனசுல வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் தான் அனுபவிக்கிறேன். அதனால எனக்கு மனசு இருக்குன்னு தெரியும். என்னால முடிவெடுக்க கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு தெரியும். அதனால எனக்கு புத்தி இருக்குன்னு தெரியும். நான் இருக்கேன் அப்படின்னா, முதலே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நான் இந்த ரூம்ல எல்லா விஷயங்களும், சேரு, பொருள் எல்லாம் இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த பொருட்கள் யாரும், எதிர இருக்கிறவங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியல. நீ இருக்கியா, நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம். ஆனா நான் இருக்கேன்னா என்னை பார்த்து சொல்லுங்கன்னு யாருன்னா கேட்போமா? மாட்டோம். அதனால அந்த இருப்பு என்பது இருக்கிறது. இந்த இருப்பு என்பது என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் என்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அந்த தத்துவம், அந்த உயர்ந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. we have to do lot of contemplation on it to understand what is this இருப்பு, the easiness. நிறைய பேர் அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஈஸ்னஸ்ன்னு ஒரு நம்ம மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். அது பண்ணியிருந்தானா அதனோட ஆழம், அதோட ப்ரொஃபவுண்டிட்டி
அதோட பிராக்டிகாலிட்டி நமக்கு புரிஞ்சிருக்கு. இது என்ன பிராக்டிக்கல் அப்படின்னா, அந்த இருப்பை நாம் எவ்ரி மினிட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தட் கான்சியஸ்னஸ், தட் இருப்பு, த ஈஸ்னஸ் இன் மீ. ஐ ஆம் யாரும் என்ன வந்து நீ இருக்கேன்னு எனக்கு வந்து சொல்ல வேண்டியது இல்லை. அந்த ஈஸ்னஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு இந்த பெரிய தத்துவம் புரியும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க நம்ம ஒரு பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம். இந்த அத்தியாயமே அதை பத்தி தான் இருக்க போகுது. இந்த அத்தியாயத்துல என்ன சொல்லிருக்கு? ஒன் செல்ஃப் இன் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த இருப்பில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த இருப்பு என்பது அதில் இருப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருப்பு தான் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய அந்த இருப்பு அப்படின்றது வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ் வந்து பிரிச்சுக்கலாம், தமிழ்ல போட்டு பார்த்துக்கலாம், தெலுங்குல எந்த லாங்குவேஜ்ல போட்டாலும் இந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்மளோட புத்திசாலித்தனத்தால நமக்கு வந்து அதற்கு பொருள் தெரியும். இந்த சென்டென்ஸுக்கு, இந்த வாக்கியத்துக்கு நமக்கு பொருள் தெரியுமே ஒழிய இதன் பொருள் நமக்கு புரியுமா அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்றது. அந்த இருப்பு என்பது அதை வந்து அது எப்பேற்பட்டது, அது தத் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரெஃபர் பண்றோம். அந்த இருப்பு தான் பிரம்மம். அந்த பிரம்மம் தான் உன்னோட ஆத்மா. ஆத்மாவும் பிரம்மாவும் ஒன்று அப்படின்றது வந்து இந்த அத்வைத தத்துவத்தில் தான் ஒத்துக்குவோம். வசிஷ்டாத்வைதத்திலும் துவைதத்திலும் வந்து இது வந்து அவங்க வேற மாதிரி தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்து இருக்க கூட மகா வாக்கியம் அது. இந்த மகா வாக்கியத்தை உள்வாங்கிட்டு நம்ம இருக்க முடியுமான்றது நிச்சயம் முடியாது. அது ரொம்ப மிகவும் கஷ்டமானதுன்னு இல்ல, புரிஞ்சு கொள்ள முடியாம, கிராஸ் பண்ண முடியாம ஒரு தத்துவமாக இருக்கிறது. அந்த தத்துவம் எப்பேற்பட்டது? அஜாத அப்பிரமேய. அதுக்கு வந்து இருப்பு கிடையாது, அதுக்கு வந்து பிறப்பு கிடையாது, அழிவு கிடையாது, அதுக்கு அகங்காரம் கிடையாது, நிர்மமோ நிரகங்கார அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது எதுக்கு? அந்த பிரம்மத்துக்கு. அப்போ நானும் அந்த நான் இங்க ஆத்மா. ஓகே, ஆத்மாவும் பிரம்மாவும் ஒன்றுதான். பிரம்மம் தான் எனக்குள் ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாமும் எனக்கு இருக்கணும் இல்லையா? இதுதான் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திஸ் assimilating, this contemplating on this is the absolute reality. இதற்கு தவிர்த்து ஒரு உண்மையான ஒரு சத்தியத்துவமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. இந்த அப்சல்யூட் ரியாலிட்டியை நம்ம என்னைக்கு புரிந்து அறிந்து அதுல லைட் இருக்க சொல்லிதான் நமக்கு இந்த அஷ்டவக்ரம் வந்து சொல்லி தர்றது. அது எப்படி நம்ம அதுல போய் லைட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், புரியுமான்னு சொல்லிட்டு மிகவும் தெரியல. ஓகேயா? இந்த மிக ஆழமான புரிந்து கொள்ள கடைபிடிக்க வேண்டிய தத்துவம் புரிந்தால் மனம் தானாக அமைதியில் ஆழ்ந்து போவதை உணரலாம். இத நம்ம வரப்படுத்திக்கிட்டோம்னா, this knowledge should become my wisdom. Then only I will be able to get a glimpse of what is it to get absorbed in the self அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். அதை நோக்கிதான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆன்மீக பாதையில கால் எடுத்து வச்சுட்டு இந்த 9 மணிக்கு உட்கார்ந்து அஷ்டவக்கர கீதையை கேட்டுட்டு இருக்கோம்னா இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள. முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். பரிசுத்தமான தெளிவடைந்தவன் இதை எளிதில் புரிஞ்சுக்கிறான். பரிசுத்தமானவன் யாரு? நம்ம முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம், முதல்ல we have to purify ourselves. அந்த பியூர் வாட்டர்ல எப்படி ரிஃப்ளெக்ஷன் வந்து சலனம் இல்லாம அந்த எங்கேயோ இருக்கிற மூணை கூட நம்மளால பார்க்க முடியுமோ அது போல நம் மனது சுத்தமாக இருந்தால், நம்ம பரிபூர்ணமா ஒரு சுத்தமான ஒரு பிரகிருத்தியா இருந்தானா நமக்கு வந்து இது ஈஸியா போடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அஷ்டவக்ர சொன்னாவோ புரியுது, ரைட், வெரி குட்.
யோக வசிஷ்டா படிக்கலாமா? படிக்கலாம். புரியுதா? புரியுது. சோ இந்த மாதிரி தெளிவடைந்த மனிதன் உபனிஷத் ஆகட்டும், இந்த பெரிய உன்னதமான விஷயங்களை அசால்ட்டா புரிஞ்சுக்கணும்னா அவன் வந்து பியூர் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அப்படின்றது முதல் ஸ்லோகம். அந்த மாதிரி சுத்தப்படுத்தப்பட்டவனுக்கு நீ அஷ்டவக்ர வேணா சொல்லலாம், அவனுக்கு யோக வசிஷ்டா சொல்லலாம், பகவத்கீதை சொல்லலாம், உபநிஷத் சொல்லலாம், வேதத்தை படிக்க சொல்லலாம். எதை சொன்னாலும் அவனுக்கு புரியுதா, புரியுது 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 அப்படின்னு அந்த மனது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பெற்று இருக்கும். எப்போ? அது வந்து பரிசுத்தமா இல்ல அப்படின்னா, நான் சொல்ற இந்த விஷயம், அஷ்டவக்கர சொல்ற இந்த விஷயம் எல்லாமே வந்து செம்ம குழப்பமாயிடும். அந்த தெளிவு இல்லாத மனத்துக்கு. அதனால்தான் நீ முதல்ல மெடிடேஷன் பண்ணி தெளிஞ்சு சுத்தமா இருக்கியான்னு பாத்துக்கோ, இல்லைன்னா அஷ்டவக்கரத்தை தொடவே தொடாத அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் சொல்லியிருக்காங்க. கீழே புஸ்தகத்தை கீழே போட்டு ஓடி போயிடு அப்படின்னு திட்டுவாங்க அந்த அம்மா. சோ நம்ம மனது அதை கிரகிக்கக்கூடிய நிலையில இல்லாத பொழுது அதை உட்கார்ந்து எதை எவனா உடைச்சுப்பா நாளைக்குள்ள அஷ்டவக்ரத்தை 10 சாப்டர் படிக்கணும் அப்படின்னா நான் பைத்தியம் முடிச்சுதான் பயப்பறேன் ஒழிய அது எனக்கு புரியக்கூடிய நிலைக்கு மனது வராது. ஏன்னா இந்த மனது இன்னும் ஆன்மீக பாதையில் அடி எடுத்து வைத்து அது வந்து அது சுத்தப்படுத்தப்படவில்லை. அது ஏன் அந்த மாதிரி இருக்கிற மனது காலம் இந்த ஜென்மம்ல 4 ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் எடுத்து முட்டி மோதிண்டாலும் இந்த பெரிய உன்னதமான தத்துவம் புரிய போறது இல்லை. லெட்ஸ் ஆல் say very thanks to our Gurudev and our all acharyas who have given us this knowledge of at least what is being said is understood. நீங்க சொல்லப்பட்ட விஷயம் எனக்கு புரிகிறது, எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. என்னோட விஸ்டமா ஆகாட்டாலும் இந்த ஞானத்தை என் மனது ஒத்துக்கொள்கிறது. இதனால நான் குழப்பம் அடையல. அந்த மட்டுக்குமே நம்ம எல்லாம் வந்து மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மன குழப்பம் அடையறதுக்கு வந்து அந்த சத்துவம் இல்லை. சாத்வீகமான மனசுக்கு தான் இதெல்லாம் புரியும். ரஜசிக்கா இருக்கிற மனசு வந்து அல்லாடும். புலன்களின் பின்னால போகலாமா, எந்த நேரத்துல சரி ஏதோ நல்ல சீரியல் மிஸ் ஆயிட்டு இருக்கேன், இந்த ஜெயஸ்ரீ எப்பதான் முடிக்க போறாளோ அப்படின்னு மனசு வந்து அலைப்பாயும் இல்லையா. இல்லைன்னா தமசு நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன், அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கசின்ஸ் இருந்த ஐயோ இந்த குருஜியோட கேசட் நீ போடாத ஜெய், நீ போட்டாலே எனக்கு தூக்கம் வருது அப்படின்வாங்க. அப்பெல்லாம் நம்ம அஷ்டவக்கர கீதா அக்கா கேளுங்க கேளுங்கன்னு உட்கார வச்சுட்டு நான் போடுவேன். ஐயோ நீ போட்டா 10 நிமிஷத்துல நான் தூங்கிடுறேன் ஜெயோ, அதை முதல்ல நீ ஆஃப் பண்ணு அப்படின்வாங்க. அந்த மாதிரி தமசிக்கா போயிடும் மனசு. இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி ப்ரொஃபவுண்ட். இது எல்லாரையாலையும் கிரகிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நம்மளாம் வந்து கேட்டுன்னு இருக்கோம், கிரகிக்கிறோம்ன்றதுக்கே நம்ம வந்து எத்தனையோ ஜென்மத்துல நம்ம இந்த புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த நம்புறோம் இல்லையா, நம்பாமனா நீங்களும் 9 மணிக்கு உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா. சோ அந்த நம்பிக்கை நிச்சயமா வேணும். நான் எதை படிக்கிறோனோ அதுல சொல்லப்பட்ட விஷயம் உன்னதமான விஷயம்னு நான் நம்பணும். அத சொல்றான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். இது ஜெயஸ்ரீ தப்பு தப்பா சொல்ற போல இருக்கு, ஓகே டோன்ட் லிசன், கோ டு another person with whom you are convinced. நிறைய இருக்கு வீடியோ, அஷ்டவக்கர வீடியோ வந்து யூடியூப்ல நிறைய இருக்கு. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வசந்தி அம்மா இப்ப கூட எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க சொல்றது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? யார் சொல்றத நம்ம கேக்குறோமோ அது நமக்கு கன்வின்சிங்கா இருக்கணும். அதுல நம்ம மனது வந்து சந்தேகப்பட்டான விட்டுட்டு ஓடி போயிட வேண்டியதுதான். புரியுதா? இந்த மாதிரி இந்த விஷயத்த, அதாவது தெளிவடைந்த மனதுக்கு இது ஈஸியா புரியும். தெளிவில்லாதவனுக்கு இந்த பெரிய உன்னதமான விஷயங்கள் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் என்பது முதல் ஸ்லோகம். இந்த அஷ்டவக்ர கீதையும் சரி யோக வசிஷ்டாவும் சரிவே 2 விஷயம், ரியல் அன்ரியல் ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து பந்தம் பந்த முக்தி. இந்த 2 தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றது. அடுத்த ஸ்லோகம் எது பந்தம் எது பந்த முக்தி. புலன்களில் பின்னால நீ ஓடுறதா இருந்தானா அது தாண்டா பந்தம்.
அந்த புலன்களிலிருந்து நீ உன்னை விடுவிக்க முடிஞ்சிருந்தானா அது வேஸ்ட், அதுல இருந்து மனம் வெளி வந்திருந்தானா அதுதான் முக்தி அப்படிங்கிறது 2வது ஸ்லோகம். புலன் நுகர்வுகளில் பிடிப்பின்மை முக்தி, அதுதான் லிபரேஷன். அவற்றில் நாட்டம் பந்தப்படுத்துகிறது. இதை அறிந்து கொள்வது ஞானம். விருப்பம் போல நடக்கலாம். நீ புலன்களை பின்னால போகாத, பிரியாணி சாப்பிடாத, நீ சினிமா பார்க்காத அப்படின்னு யாரும் சொல்லல. இது நல்லது, இது கெட்டது நான் சொல்லிட்டேன். எப்பவும் சொல்லுவாங்களே நண்டா சார் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கிருஷ்ணர் அப்பவே சொல்லிட்டார் பகவத்கீதையில. கடைசியில எல்லாத்தையும் சர்வதர்மான் பரித்தஜ்யன்னு சொல்லிட்டு அப்புறமாவும் அவர் சொல்றாரு, இதுதே ஞானம் ஆக்கியதாம் குஹ்யதாம் குஹ்யதரம், ரகசியத்திலும் மிகப்பெரிய ரகசியம் இது. இதை மயா விஸ்ரும்ய தத் அசேஷேன, உனக்கு மிச்சம் மீதி இல்லாம சொல்லிட்டா. 700 ஸ்லோகங்கள்ல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா எது இச்சசி தத் கர்குரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எது வேணுமோ அந்த இங்க ஆன்மீகத்துல there is no compulsion. நீ இந்த மெடிடேஷன் பண்ணிதான் ஆகணும்னு உட்கார்ந்து நான் கண்ண மூடின்னு இருப்பேனே தவிர அது மெடிடேஷனா, தூங்கிட்டேனா, இல்ல நான் கேலவேண்டிங் மனம் குதிரையில ஏறி ஊர்ல ஓடிட்டு இருக்கேன்னு பாக்குறவனுக்கு சொல்லவே முடியாது. நான் மெடிடேஷன் பண்ணேனா இல்லையா நான் தான் சொல்லணும் இல்லையா. சோ அத ஒரு கம்பல்ஷன்ல நம்மளால கொண்டு வரவே முடியாது. அதுக்கு ஒரு கிரேட்டர் இட் இஸ் an evolution, not a revolution. இத நீ பெருசா ஒரு கலகம் பண்ணி எல்லாரையும் அந்த ஆன்மீகவாதிகளை மாத்தவே முடியாது. அந்த ஆன்மீகவாதி என்ற ஒரு நிலை அவனுக்குள் அது தானாக உருவாகணும். அந்த மாதிரி அதனாலதான் நம்மள இங்க உட்கார்ந்துருக்கோம். ஓகே, 3rd ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இதை உணர்ந்தவன், எதை உணர்ந்தவன், எது பந்தம் எது முக்தி அப்படின்னு உணர்ந்தவன் சாரி ஒருத்தன் அஷ்டவக்கர மாதிரி நம்ம ஜனகர் மாதிரி ஒரு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுண்டு அவன் அமைதியாயிட்டான். அஷ்டவக்கர சொல்ற இல்லையா, நான் அமைதியாகவும் நான் ஆன்மத்தில் ஆழ்ந்து போகிறதுக்கு எனக்கு வேற எந்த விதமான ப்ரிப்பரேஷனோ என்ன விதமான ஒரு பிராக்டிசஸோ தேவை இல்லை. அப்படி அந்த மாதிரி தேவையில்லாம ஒருத்தர் சப்போஸிங் நான் வச்சுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள், வெரி குட். சோ அந்த மாதிரி நான் முக்தி அடைஞ்சு ஆன்மத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய நான் I become a very uninteresting personality to others. ஜெய்ஷிக்கிட்ட போனா ஈன்னு இழிச்சுட்டு இருப்பா, பேசாம உட்கார்ந்துருப்பா, ஒன்னையும் பேச மாட்டா, என்ன ஒரு சாரமா ஒரு இத பத்தி பேச மாட்டா, நம்ம சொன்னா மண்டையாட்டின்னு இருப்பா. அப்படின்னு உலகம் அந்த மாதிரி தன்னுள் ஆழ்ந்து இருப்பவர்களை ஒதுக்கிடுது. ஏன்னா ஐ எம் நாட் கிவிங் them any interesting company. ஐஎம்னா அந்த மாதிரி ரியலைஸ் ஆனவங்க இன்ட்ரெஸ்டிங் கம்பெனி சொல்ற அவங்க கிட்ட போயிட்டு விஜய் சினிமா பத்தி பேசினா, விஜய் சினிமா நான் பார்த்திருந்தா தானே அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இல்லைங்களா. அது யாரு விஜய் அப்படின்னு கேட்டா எழுந்து ஓடி போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்ல இந்த ஹோட்டல்ல பிரியாணி சூப்பரா இருக்கும், பிரியாணின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த புலனுகர்வுகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன், ஒரு டேஸ்ட் இல்லாதவன், மன அமைதியில் ஆழ்ந்து தண்ணீர் ஆழ்ந்து இருக்கக்கூடியவனை இந்த உலகம் ஒதுக்கிடுது. அட போய அந்த வீட்டுக்கு யாரு போவாங்க, அங்க போனான்னு அந்த சீப்ராசஸ் 6 போனாலே எல்லாரும் ஞானன்னு பேசிட்டு இருக்கா, ஒரு சாரமும் இல்லைன்னு யாரும் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி உலகம் இவர்களை ஒதுக்கிறது. ஏன்னா புலனுகர்வுகளில் நமக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை பத்தி ஒரு ஜூசியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசக்கூடிய சக்தியும் நமக்கு இல்ல. அதனால ஆச்சுங்களா, ஈவனை ஒதுக்கிடுது. இப்போ நம்ம என்ன உன்னதமான தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது புலனுகர்வுகளை தவிர்க்கணும், அதுல இருந்து மனம் விடுதலை பட்டு இருந்தா உலகமே ஒதுக்கிடுது. அப்ப நான் என்ன பண்ண முடியும் இல்லையா. தட்ஸ் ஓகே. அப்ப இந்த 4, 5, 6வது ஸ்லோகங்கள் ஒரு மொத்த கருத்தா பார்க்கலாம். நீ இந்த உடல் இல்லை, இதுதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உடலும் உன்னது இல்லை, நீ யூ ஆர் நாட் அ டூவர்,
you are not an enjoyer or experiencer. நீ அனுபவப்பட்டவனும் இல்ல, நீ செயல் வீரனும் இல்ல, நீ செஞ்சது எதுவுமே இல்ல. நீ தாண்டா அந்த சைத்தன்யம், அழியாத எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பவன் நீ. அதை புரிஞ்சு சந்தோஷமா இறேன், ஜாலியா இறேன், சுகம் சர சுகி பவ, சுகம் சர சுகி பவன், சந்தோஷமா இரு, நிம்மதியா இரு. இதேதான் வந்து சோ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நான் எப்ப இருப்பேன் அப்படின்னா இந்த புலனுகர்வுகளிலால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த புலனுகர்வுகள் வரதே இந்த உடலாலதான். இந்த உடலே நான் இல்லை அப்படின்னு, இந்த உடல் நான் இல்லைன்னு என்னால எப்படியா, என்னையா நீ பேசுற? நான் பேசுறது இந்த உடலால, நான் சிந்திக்கிறது இந்த உடலால. இந்த உடல் நீ இல்ல, உடல் நீ இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னும் போது இந்த ஒரு சென்டென்ஸ் நமக்கு புரியுதே ஒழிய அத வந்து நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் how to go to that state, I am not the body அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம எப்படி போறது? அதுக்கு என்னதான் வழி சொன்னாலும் தடுக்கி விழறோமே ஒழிய அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியல. அது எப்படி போறது? எல்லாத்துக்கும் சாட்சியாக நீ இருக்கிற, எவ்வளவோ சொல்ற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பத்தி நம்ம முதல் 4 சாப்டர்ல எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். அதெல்லாம் புரியுது. ஐ எம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். என் கண்ணு வந்து இந்த உடல்ல இருந்தாலும் இந்த கண்ணால ஒரு பிரயோஜனம் இல்லை, அன்லெஸ் ஐ எம் அவேக், அன்லெஸ் என்னோட உள்ள இருக்கக்கூடிய நான் என்ற அந்த ஒளி இந்த கண்ணுக்கு ஒளி கொடுக்கலன்னா இந்த கண்ணு எந்த பிரயோஜனமும் இல்லாதது, இந்த காது ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உபகரணங்கள் எல்லாமே இந்த உடலே இயக்கத்திற்கு வருவதும் இதை நான் எனக்கு உபயோகமான ஒரு பொருளாக பண்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. அதற்கு அந்த சக்தி ஊட்டக்கூடிய ஆத்மா உள்ள இருக்கும்போது நான் உடலா ஆத்மாவா? இந்த ஆத்மா வந்து விலகிடுச்சுன்னா இந்த உடல் வந்து தூக்கின் போய் நெருப்புலதான் வைப்பாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் இருக்கிறேனா இல்லையா? நம்ம அத்வைத பிலாசபி, நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்றது? ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஏன்னா அதுதான் பிரம்மத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆத்மாவுக்கு அழிவில்லை. இந்த உடல் போச்சு, இன்னொரு உடல் வரும். இது வந்து நம்ம ஒரு 8வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறமா நம்ம இதுக்கு திருப்பி வரலாம். சாரி. இந்த உடல் எப்ப போனாலும் போட்டுமே, இருக்குதா இருக்கட்டுமே, கல்பாதி மட்டும் இந்த உடல் இருக்குமா, இருந்துட்டு போட்டுமே, இல்ல நாளைக்கே போயிடுமா, போட்டுமே அப்படின்னா இந்த உடல் கல்பாதி மட்டும் எப்படி இருக்கும்? எனக்கு 100 வயசு ஆச்சானே இந்த உடல் காணும். சோ இந்த உடல் என்பது the existence, I exist inside this body or a body. This ஆத்மா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இட் நீட்ஸ் அ சாலிட், பிரகிருதி இருக்க வேணும், ஒரு ஜகத் இருக்கணும். இந்த ஜகத்ன்றது ஒரு பெரிய உடல் அப்படின்னு வச்சுட்டா இந்த ஜகத் கல்பாதி மட்டும் இருந்தாலும் இருக்கட்டும், யுக முடிவுல இந்த எல்லாமே அழிஞ்சு போகும். அப்பதான் எல்லா உடலும், இப்ப இருக்கிற உயிர் தொகுதிகள்லாம் அப்பதான் அழிஞ்சு போகும். சரி, சோ வாட்? இல்ல சில உயிர் தொகுதிகள் நாளைக்கு போயிடும், இந்த உயிர் தொகுதி இன்னைக்கு ராத்திரி செத்து போயிடும், இந்த எறும்புகள்லாம் இன்னைக்கு நான் கழுவி தொழில்னா எல்லாம் செத்து போயிடும். சோ எந்த உடல் எப்ப போகும் அப்படின்றத எப்பவோ போயிட்டோம். Why should we bother about it? Because I am not going to be non-existing if my body destroys. புரியுதா? இந்த உடல் எப்ப போனா என்ன, இருந்தா இருக்கட்டும், போனா போட்டும் அப்படின்னா அது நான் இல்லை. இப்ப இந்த டேபிள் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டேபிள் இருந்தா இருக்கட்டும், இந்த டேபிள் உடஞ்சு போனா போட்டுமே இன்னொரு டேபிள். அப்படி பார்க்கும்போது அப்ப இந்த டேபிள் நான் இல்லை இல்லையா? இந்த உடல் அழிஞ்சு போனா போட்டும், இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு உடல் கிடைக்கும்.
புரியுதுங்களா? சோ உடலில் நான் இருப்பது என்ற ஒரு விஷயம் எப்ப வேணாலும் நடக்கும், எப்ப வேணாலும் நடக்காம போகும். இந்த இந்த உடலை விட்டு நான் வெளியில வந்த அப்புறமா ஒரு 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 1000 வருஷம் எனக்கு உடலே கிடைக்காம இருக்கலாம், தெரியாது, we don't know. இல்ல ஒரு 40 வருஷம் எங்க அப்பா செத்து போய் ஒரு 40 வருஷம் ஆச்சு, நான் ஒரு எங்கேயோ ஒரு 40 வயசு பையனா மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு, எனக்கு தெரியாது, இருக்கலாம். இல்ல இன்னும் உடல் கிடைக்காம அலையலாம். இல்ல யுகாதியில எல்லாருமே உடலற்று போகலாம். சோ இது போனா போட்டு, இதுக்காக நீ எதுக்கு இத பத்தி எதுக்கு பெருசா கவலைப்படுற? இந்த ஒரு தத்துவம் இப்ப புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன்னு? இது ஒரு மாதிரியா நம்ம மனசுக்குள்ள வந்தாதான் நான் இந்த உடல் அல்ல, சரியா? நான் இந்த உடல் அல்லன்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்த வர ஸ்லோகத்துல ராகத்வேஷ மயமான மனமும் நான் இல்லை. இந்த உடல்ல இந்த புலன்கள் பின்னால ஓடக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இந்த உடலுக்கானது. அது என்ன பந்தப்படுத்துது. அதை தவிர இந்த மனசுல ராகத்வேஷங்கள், எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, நல்லது கெட்டது, டுவாலிட்டிஸ் டூ எக்ஸிஸ்ட். அது எங்க இருக்கு? என்னோட மனதா இருக்கு. இந்த மனதும் நீ இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறமா இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துக்கலாம் முதல்ல, புரியுதுங்களா? சோ இந்த ராகத்வேஷங்கள், ஆசா பாசங்கள் நீ இல்ல அப்படிங்கிறாங்க. நானு 16 வயசு பொண்ணா இருந்த போது எனக்கு பாவாடை தாவணி ரொம்ப பிடிச்சது, சரிங்களா? சோ பாவாடை தாவணி மேல அது எந்த மாதிரி பாவாடைக்கு எந்த மாதிரி மேட்சிங்கா இருக்கணும். எங்க அக்காவெல்லாம் உசுறு எடுத்திருக்கேன், இந்த தாவணி இதுக்கு சரியில்லை, எங்க அண்ணாவை 4 கடை ஏறி இறக்க சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஆசா பாசம் எனக்குள்ள இருந்தது. இப்ப அதே மாதிரி இருக்கா? இப்பவும் என்ன, எனக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறேன், வாங்குறேன், இது மேட்சிங், நாட் மச். ஓகே, சோ அந்த ஆசை போயிட்டு, அந்த வெறுப்பு, இந்த மாதிரி படம் எனக்கு பிடிக்காது போயிட்டு, ஒரு வயசுல எனக்கு இது பிடிச்சது, இப்ப அதுவே எனக்கு பிடிக்கல. அந்த வயசுல இது பிடிக்கவே இல்லை, இப்ப அது பிடிக்குது. அப்படின்னா இந்த மனசில் தோன்றக்கூடிய ராகத்வேஷங்கள், ஆசா பாசங்கள் எப்படி இருக்கு? கடலில் தோன்றும் நீர்க்கும்பிகள் போல, கடலில் தோன்றும் அலைகளை போல. அலைகள் இருக்கு, இந்த மனசுல ஆசாபாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கடல்ல அலைகள் தவறா இல்லாமல் போகாதோ அந்த மாதிரி இந்த மனதில் எழுச்சிகள் இல்லாம போறது இல்லை. ஆனா ஒண்ணு வந்தா ஒண்ணு போகுது, ஒண்ணு வந்தா ஒண்ணு போகுது. எதுவுமே இந்த அலையை நான் பிடிச்சு வச்சுக்க போறேன்னு முடியாது. அந்த மாதிரி இந்த ஒரு ஆசா பாசத்தை நான் மனதில் தேக்கி வச்சுக்கிறேன்னா அதுக்கு தெர் இஸ் அ டைம் லிமிட். அதுக்கு மேல அது இருக்கிறது இல்லை. சோ அதுவும் போயிடுது. சோ இந்த உடலில் வரக்கூடிய உணர்ச்சிகளும், இந்த வரக்கூடிய ஒரு இமோஷன்ஸும், எண்ணங்களும், ஆசா பாசங்களும் எதுவுமே நிலையானது இல்லை. அது எப்பேற்பட்டது? கடலில் தோன்றும் நீர் அலைகளை போல சாஸ்வதமானது அல்ல. ஆனா மனசுல கிளேசங்கள் இருக்கு. சமுத்திரத்துல அலைகள் ஆல்வேஸ் ஆர் தேர், பட் ஒன் இஸ் நாட் த சேம். வருது போகுது. அதே மாதிரி என்னுடைய மனதிலும் இமோஷன்ஸிலும் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், நாளைக்கு நான் சந்தோஷமா இல்லை. இந்த சந்தோஷம் போயிடுது, இன்னொரு சந்தோஷம் வருது, இந்த வருத்தம் இன்னைக்கு என்ன உசுறு எடுக்குது, நாளைக்கு இது. சோ இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நமக்கு தெரியும் போது we will not get hooked to that. அதுல போய் மாட்டின்ட்டு அதை பின்னாலே நான் ஓட மாட்டேன். அது போயிடுச்சு, அவ்வளவுதான். பட் இன்னொன்னு வந்ததுன்றதுனால மனதில் கவலைகள் தப்பாது, ஆனால் மனதின் கவலைகள் சாஸ்வதம் அல்ல. இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனதாகவும் இந்த உயிர்களில் இந்த மாறாது, என்னோட ஆசாபாசங்கள் மாறுது, என்னுடைய புலனுகர்களில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மாறுது, இதெல்லாம் மாறுது. நான் சின்னப்ப நான் பாவாடை தாவணி போட்டேன், இப்ப நான் சல்வார் கமிஸ் போட்டுன்னு இருக்கேன்னு எனக்கு யார் சொல்றாங்க? எனக்கு தான் என்னோட சைத்தன்யத்தில், என்னோட
உள் மனது, என்னோட ஞாபகங்கள், என்னோட நான் என்ற அந்த உணர்வு இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்துட்டே இருக்கு. அதுதான் நீ, அந்த சைத்தன்யம் தான் நீ. அதுதான் உன்னோள்ளையும் இந்த உயிர் தொகுதிகளின் உள்ளும் இருப்பாக இருக்கிறது. அதுதான் அந்த இருப்பு. அந்த இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அதுதான். எனக்குள்ள the existence is existing, that is why I am existing. that existence, அந்த இருப்பு தான் எனக்கு ஒரு லைஃபையே கொடுக்குது இல்லைங்களா? இப்ப எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அந்த இருப்பு எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் நம்ம யோசிக்க போகும்போது அப்பதான் இது எவ்வளவு பெரிய தத்துவம், இது சாதாரண விஷயமே அல்ல என்பது நமக்கு புரியும். 6வது ஸ்லோகம். எல்லா உயிர்களிலும் உள்ள சைத்தன்யமே எல்லா ஜீவர்களையும் தன்னுள் கொண்டிருக்கிறது. இட் இஸ் கண்டெய்னிங் எவ்ரிதிங், இட் இஸ் கண்டெய்ன்ட் இன் எவ்ரிதிங். எப்படி நம்ம ஸ்பேஸ புரிஞ்சுட்டோமா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிப்போம். சர்வ பூதேஷு சாத்மானாம் சர்வ பூதானி சாத்மனி விஜ்ஞாய, இதை தெரிஞ்சுண்டு நிரஹங்கார நிர்மமோ நிரஹங்கார நிர்மமோனோ அகங்காரம் மமகாரம் இல்லாம துவம் சுகி பவன். இதை விட்டுட, இதை விட்டுட்டு இது போயிடும், இது வரும் இது போகும், இது வரும் போகும் வரும் போகும் வரும் போகும்னு வேடிக்கை பார்த்துன்று நிம்மதியா இரு அப்படிங்கிறது தான் அஷ்டவக்கர சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதேதான் பகவத்கீதையில அவர் சொல்றாரு இல்லையா, எல்லா பூதங்களாகவும் நான் தான் இருக்கிறேன். யோகத்தில் நிலைத்த இந்த ஆத்மா, எந்த ஆத்மா இந்த யோகம், எந்த யோகம்? எல்லாமே மாறக்கூடியது, எல்லாமே வரும் போகும் அப்படின்ற ஒரு யோக, ஒரு உண்மையில ஒரு இருப்புல சாஸ்வதமா நிலைத்து இருக்கும் எவன் இருக்கிறானோ அவன் எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பான், தன்னில் எல்லாமும் இருக்கிறது. அந்த ஏக்கத்துவம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஏக்கத்துவத்தை மனதுல உணர்றதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த சைத்தன்யம் எனக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இததான் தத்துவம் அசி அப்படி, நீ அதுவாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கியமாக சொல்கிறது. இந்த உன்னதமான உண்மையை உணர என்னடா செய்யணும் நானு? சரி புரியுதே, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, மனதில் தோன்றும் ஆசாபாசங்கள் எனக்கு புறம்பானவை. எனக்கு என்னோட ஆசாபாசங்கள் என்னோடய ஒட்டின்னு இருக்கு அப்படின்னா, போன 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு என்ன ஆசை இருந்தோ அந்த ஆசை இன்னும் இருக்கணும் இல்ல, என்னை விட்டு போயிட்டது. அப்ப அது நான் அல்ல. இந்த ஆசாபாசங்கள் எனக்கு புறம்பானவை. இதுல புலநுகர்வு பொருட்கள் நம்மை சுத்தி இருக்கு. இங்க பிரியாணி கடை இருக்கு, இந்த கீழே போனானா ஒரு தயிர் வடை விக்குது, இந்த பக்கம் போனானா ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, எல்லாம் இருக்கு. only when I want them. ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, பிரியாணி கடை ஊர்லாம் இருக்கு, ஹோட்டல் எதிர்க்கவே இருக்கு, கீழே சாப்பாடு கடை இருக்கு, எல்லாம் இருக்கு. only these will have any effect on me. இது என்னை எப்ப தாக்கும் அப்படின்னா, என்னுடைய மனதை நான் அதில் செலுத்தும் போது. பொருள்கள் ஒண்ணும் பண்ணல, பிரியாணி ஒண்ணு படுத்தல, ஐஸ்கிரீம் ஒண்ணு படுத்தல, ஐஸ்கிரீமும் பிரியாணியும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் அது எனக்கு ஒரு பந்தமாகவும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறுது அப்படின்னு சொல். அப்போ இந்த ஆசா பாசங்கள் எனக்குள் நீர்க்குமிழி போல் தோன்றி தோன்றி மறையக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால புலநுகர்வுகளை கம்ப்ளீட்டா விட்டுட்டு நீ சன்னியாசம் யாருமே சொல்லல. ஐஸ்கிரீம் வேணா வாங்கி சாப்பிடு, ஆனா அந்த ஐஸ்கிரீம் பின்னால ஓடி 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 வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படின்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம்.
சோ புலனுகர்வு பொருட்கள் என்னை சுற்றி இருக்கு, நான் அதை அடைய வேண்டும் என்ற ஆசையே நம்மை செயல்களில் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம்ல, அந்த 4 தர்ம அர்த்த காம மோட்ச சம்பந்தமான அந்த ஆசைகள் எப்படி கட்டுக்குள்ள தர்மமான ஒரு ஆசையை நான் என்னோட அர்த்த காமத்தில் நான் சரியா புரிஞ்சு வரும்போது அது பந்த முக்தியை கொடுக்கும், இல்லைன்னா பந்தத்தில் என்னை மாட்டிவிடும் அப்படின்னு சொல்லி பார்க்க. இந்த மனக்லேஷம் இதெல்லாம் புரிஞ்சுண்டு அப்பனே மகனே நீ மனக்லேஷம் அடையாதே மகனே அப்படின்னு அவர் அஷ்டவக்ரர் பாவம் ரொம்ப கெஞ்சுறாரு. மனக்லேஷம் அடையாதே மகனே, நம்பிக்கை வை. இதுதான் இங்க சொல்லக்கூடிய எல்லாம் நம்பு, இதெல்லாம் சரியா போகும் நம்பு, இந்த உடல் நல்லா தான் இருக்கும் நம்பு, இந்த மனசுல வர கோபதாபங்கள் கொஞ்ச நேரத்துல போயிடும் நம்பு, இந்த மனது என் கட்டுக்குள் வரும் நம்பு. இந்த நம்பிக்கை ஒண்ணுதான், நம்பிக்கைதான் நமக்கு வாழ்க்கையே. அந்த நம்பிக்கை வச்சுட்டு குழப்பம் அடையாத, டோன்ட் பிகம் சோ அக்ரெசிவ். அதனால ஒரு ஃபீவரிஷ்னஸ், கொதிப்படையாத. நம்பிக்கை இருந்தா கொதிப்பு வராது இல்லையா? சோ அங்க நம்ம இந்த சரணாகத்திய கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். பகவான் குருஜி கிட்ட என்ன நான் ஒப்படைச்சிட்டேன், அவர் சொல்லிட்டார், உன்னை வாழ்க்கையில குரு உண்டு இல்லைன்னா மிசரி உண்டு, உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் வேணுமா குரு வேணுமா? என்ன குரு வேணும், நான் குருவை பிடிச்சிட்டேன், நான் இருக்கிற இடத்துல எப்படி கஷ்ட நஷ்டம் இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அதை நான் நம்பணும். என்னை காப்பாத்திக்கிறதுக்கு, என்னை காப்பாத்துறதுக்கு, எனக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு குரு இருக்க. ஐ எம் வெரி சேஃப்லி லாட்ஜ்ட் இன் ஹிஸ் லேப். அவர் என்ன குழந்தை மாதிரி தன் மடியில வச்சு பாத்துக்கிறாருன்றது நான் ஆணித்தரமா 100% நம்புறேன். அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு எந்த விதமான மனக்குழப்பங்களும் கிடையாது. வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கு வந்துடுச்சுன்னா நீ மனம் குழப்பம் அடையாது. அந்த நம்பிக்கையில் நீ ஒரு ஜுவரம்னா ஃபீவரிஷ்னஸ் இல்லாம நிம்மதியா இருடா குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரகிருதி மயமான லாஸ்ட் 9th and 10th, பிரகிருதி மயமான இந்த தேகம் உற்பத்தியாகி சிறிது காலம் செயல்பட்டு பின்பு மறைகிறது. ஆனா அதோட ஆத்மா மறையறதில்ல. அப்போ யுக முடிவுல இந்த ஆத்மா என்ன ஆகும்னா பிரம்மத்தோட ஐக்கியமாயிடும். கல்பாதி வரை இந்த தேகம் இருக்கட்டும், இல்லை என்றால் மறையுமா? மறையட்டும். இது லாபம் என்ன நஷ்டம் என்ன? புரியுதுங்களா? அதனால இதுதான் அத்வைத கோட்பாடு. இத நம்பி இதுல மனசு செலுத்தி இத புரிஞ்சுண்டு குழப்பமில்லாத வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்டா குழந்தை அப்படின்னு அஷ்டவக்ரர். சோ நம்ம 10 பார்த்திருக்கோம். இந்த சாப்டர்ல 20 இருக்கு. 11ல இருந்து அடுத்த கிளாஸ் பார்க்கணும். இதுக்கு மேல நம்ம எடுத்துருந்தானே ஜாஸ்தி. ஜெய் குருதேவ்.